இப்போ 6ஆம் இடம் வந்து கடனை குறிக்கக்கூடிய ஸ்தானம்ங்கிறதுனால உங்கள் லக்னத்துக்கு அது 6ஆம் இடம் வந்துன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஏற்கனவே கேட்டு கடன் கொடுக்காதவங்க இப்போ கொடுப்பாங்க. ஒரு 5 லட்ச ரூபா கடன் வாங்கியிருந்தீங்கன்னா இப்போ குரு பார்க்கறதுனால 10 லட்ச ரூபா கடன் ஆகும். அதையும் எடுத்துக்கணும். அப்போ குரு வந்து ஒரு பார்வை செய்யக்கூடிய இடத்தையும் இருக்கிற இடத்தையும் ஆக்டிவேட் பண்ணும். பாடத்திட்டங்களை உருவாக்குறது இப்படிலாம் எடுக்கிறோம்ல, இதுலலாம் வந்து சில மாற்றங்கள் அது உருவாகும். அப்படின்னா ஏற்கனவே நல்ல திட்டங்களாக இருந்தால் கூட அதில் ஒரு மாற்றங்களை உருவாக்கிடும். அப்படி இல்லையா, ஏற்கனவே உள்ள ஒரு திட்டங்கள் சுமாராக தான் இருக்குது, இதில் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா, அந்த இடங்கள்ல அது முதல்ல வேலை பார்க்க ஆரம்பிக்கும். மீனம்ங்கிறது கடல், கடலுங்கிறது நீரை குறிக்கக்கூடியது. அப்போ நீர் சார்ந்த திட்டங்கள், துறைமுகம் சார்ந்த திட்டங்கள், இதுக்காக பட்ஜெட் நிறைய ஒதுக்கலாம் இல்லையா, இது எல்லாம் இந்த கிட்டத்தட்ட மாற்றங்கள். அப்போ மேஷ லக்னமாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பாக்கிய அதிபதி, ரிஷப லக்னமாக இருந்தாங்கன்னா 8ஆம் அதிபதி, மிதுன லக்னமாக இருந்தால் 7ஆம் அதிபதி. இப்போ அப்படி எடுத்துகிட்டு வரோம்ல, இதை பார்த்து தான் இந்த குரு வந்து அவங்க சாதகங்கள் என்னென்ன பண்ணுறாரு அப்படிங்கிறத முடிவு பண்ணோம். அதனால தான் என்ன பண்ணோம், நம்ம தனிப்பட்ட ஜாதகங்களை பொறுத்து மாறுங்கிறதுனால பொதுவாகவே நிதி சார்ந்த திட்டங்கள், குழந்தைகள் இல்லாதவர்களுக்கு நிறைய பேர் குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே முயற்சி பண்ணி நடக்க ஆரம்பிக்காங்களா, அவங்களுக்கு வந்து அது கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. கார்த்திகை நட்சத்திரத்தோட 2ஆம் பாதம் இருக்கு இல்லையா, அது கிட்டத்தட்ட அங்கே கிராஸ் ஆகும் இந்த 3ஆம் பார்வையில். அப்போ பூரட்டாதி நட்சத்திரத்தை கிராஸ் பண்ணுற வரைக்கும் அங்கே சூரியன் இருக்குல்ல ரிஷபத்தில் இருக்கக்கூடிய அந்த கார்த்திகை நட்சத்திரத்துக்கு ஒரு சின்ன சின்ன பாதிப்புகள், மாற்றங்கள் வரும். இதை பாதிப்புகளாக எடுக்க வேணாம். கன்னி ராசிக்காரர்களுக்கு சூரியன் வந்து 12ஆம் இடம் இல்லையா, அப்போ அங்கே சனி பார்க்கும்போது என்ன ஆகும்னா அவங்களோட செலவுகள் வந்து பேசு தமிழா பேசுவினுடைய மக்கள் ஃபவுண்டேஷன் மூலமாக நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பசு சரணாலயம் அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம். இந்த சரணாலயத்தை அடுத்த 5 ஆண்டுகளுக்குள்ளார நம்ம முழுமையாக கட்டமைச்சு நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்களுடைய கரங்களால் அதை திறக்க வேண்டும்ங்கிறது தான் என்னுடைய ஆசை. இந்த பசுக்கள் சரணாலயத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக நான் ஏதாவது கொடுக்கணுங்கிற எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேலே நான் கலெக்ட் பண்ண கலை பொருட்கள் அனைத்தையும் விற்று அதன் மூலமாக திரட்டப்படக்கூடிய தொகை என்னவோ அதை இந்த மக்கள் ஃபவுண்டேஷனுக்கு, இந்த பசு சரணாலயம் திட்டத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக கொடுக்க போகிறேன். இந்த பொருட்கள் அனைத்துமே நம்முடைய பேசு தமிழா பேச அலுவலகத்தில் விற்பனைக்கு இருக்குது. கீழே இருக்கக்கூடிய இந்த கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இது பற்றின மேல் அதிக விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மக்கள் ஃபவுண்டேஷனுடைய அக்கௌண்ட் நம்பரை இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் நேரடியாக அந்த அக்கௌண்ட் நம்பர் மூலமாகவும் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுக்கலாம். பேசு தமிழா பேசு ஒரு சேனல் கிடையாது, அது ஒரு இயக்கம்னு நான் உறுதியாக நம்புகிறேன். உங்களுடைய குரலை தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோலையும் பேசுகிறோம், உங்களுடைய மனசாட்சியை தான் நாங்கள் பிரதிபலிக்கிறோங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது. அதே எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா தொடர்ந்து பேசு தமிழா பேசுவனுடைய முயற்சிகளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவை இந்த பசுக்கள் சரணாலயம் திட்டத்திற்கும் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாலையும் தான் பேசு தமிழா பேசி இயங்கிக்கிட்டு இருக்கு. அதற்கு என்றென்றைக்கும் நன்றி. திருவருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிற சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் மற்றும் ஜோதிட ஆராய்ச்சியாளர் ராஜேந்திரன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம்மா, உங்களுக்கு வணக்கம். திருவருள் டிவி நேயர்களுக்கும் வணக்கம். கண்டிப்பா நேயர்களுக்கு வந்து உங்களுடைய ஜோதிட பலன் அப்படிங்கிறது எப்படின்னா துல்லியமா இருக்கு, பார்க்கும்போது புரியுது. கரெக்டா அந்த கோச்சாரத்தோட இணைச்சு நிறைய இடங்கள்ல நீங்க சொல்றது, உங்களுடைய பதிவுகள்லயே நீங்க நிறைய இடத்துல புரியுற மாதிரி தெளிவான விளக்கங்கள் கொடுத்துட்டு வரீங்க. அடுத்த வருடம் வந்து வரப்போகுது. பெயர்ச்சிகள்னு பார்த்தோம்னா 3 பெரிய பெயர்ச்சிகள் இருக்கு. அதுல முதலாவதாக வரக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா சனி பெயர்ச்சி. இந்த சனி பெயர்ச்சியில வந்து இந்த கும்பத்திலேருந்து மீனத்துக்கு பெயர்ச்சி ஆகிறார் சனி பகவான். இந்த பூரட்டாதிக்குள்ள நுழையும் பொழுது பொதுவா என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும், அதுக்கப்புறமா நம்ம டிகிரி வைஸ் பூரட்டாதி நட்சத்திரத்திலேருந்து சனியுடைய பார்வைகளுக்கு படும் இடத்தில் எந்த மாதிரி பலன்கள்ன்றத பார்க்கலாம். சரிம்மா, இப்போ வந்து சனி பயிற்சி அப்படின்னு பார்க்கும்போது எப்படின்னா 3 கிரகங்களுக்குள்ள அந்த முக்கியமான பயிற்சி, அதாவது ஒவ்வொரு நாளும் வந்து கிரகங்கள் வந்து பயிற்சி ஆகிட்டே தான் இருக்குது. டிகிரி வைஸ் ஆகுதோ இல்லை நாள் கணக்காதோ மாத கணக்கில் ஆகுதோ. சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா 2.25 நாளில் ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசிக்கு போகுது. சூரியன் வந்து 1 மாதத்துக்கு ஒரு தடவை கரெக்டாக தமிழ் மாதத்தோட ஒரு பிறப்பும் ஒரு ராசியில் என்ட்ரி ஆகும். அப்புறம் பார்த்திங்கன்னா புதன் சுக்கிரன் எல்லாமே சூரியனை ஒட்டி, அதுக்கும் ஒரு மாதம் கணக்கு வச்சுக்கோங்க, ஒரு சில நாட்கள் முன்ன பின்ன வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செவ்வாய் 45 நாள் 1.5 மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசிக்கு போகும். அடுத்தது குரு மட்டும் புதன் எல்லாம் சொல்லிட்டோம் இல்லையா. குரு வந்து பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசிக்கு என்ட்ரி ஆகும். சனி வந்து 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு ராசிலேருந்து இன்னொரு வருஷத்துக்கு என்ட்ரி ஆகும். ராகு கேது வந்து ரிவர்ஸில் சுற்றிட்டு வருது இல்லையா, இது வந்து 1.5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு மாறும். இப்போ மற்ற கிரகங்கள்லாம் விட்டுருவோம், ஏன்னா இன்னைக்கு ஒரு வாரம் பிரச்சனை, இந்த மாதம் பிரச்சனை, அடுத்த மாதம் அந்த பலன் மாறிடும். வருடக்கோள்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதனால தான் குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சிக்கு வந்து நம்ம முக்கியத்துவம் கொடுத்து தொடர்ந்து இப்பல்ல ரொம்ப காலமாக நம்ம அதை தான் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். இப்போ சனி பயிற்சி அப்படின்னு பார்க்கும்போது இந்த 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை மாறுது இல்லையா,
இந்த 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை சனி மாறுறதை வச்சு நம்ம சொல்கிறோம்ல, உங்களுக்கு இப்போ என்ன நட்சத்திரம், நீங்கள் என்ன திசாபுத்தி நடக்குதுன்னு பலன் சொல்கிறத விட, இந்த 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை சனி ஒரு ராசிக்காக மாறிட்டு வருது இல்லை, அந்த சனி இருக்கக்கூடிய இடம், அந்த சனி வந்து 3, 7, 10ஆம் இடத்தை பார்வை செய்யும் இல்லையா. அப்போ கோச்சார சனி மீனத்திலிருந்து 3ஆம் பார்வையாக ரிஷபத்தை பார்க்கும், 7ஆம் பார்வையாக கன்னியை பார்க்கும், 10ஆம் பார்வையாக தனுசை பார்க்கும். அப்போ அந்த 3 இடங்கள் இருக்கு இல்லையா, ரிஷபம், கன்னி, தனுசு, இந்த 3 இடங்கள் உங்கள் ஜாதகத்தில் உங்கள் லக்னத்துக்கு எத்தனாம் இடங்கள்னு ஒரு ரவுண்டு பார்த்துட்டோம்னா இன்னும் கொஞ்சம் துல்லியமாக பார்த்துக்கலாம். அதோட உங்கள் ஜாதகத்தில் அந்த 3 இடங்கள்லையும் என்னென்ன கிரகங்கள் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு, இந்த சனி அந்த கிரகத்தை பார்க்கும்போது என்ன பண்ணும், இந்த சில மீனத்தில் இருக்கும்போது அந்த சனிக்கு வந்து இன்னொரு கிரகம் சேர்ந்ததுன்னா அந்த சேர்க்கை என்ன பண்ணணும்னு எடுத்தோம்னா துல்லியமாக பலனை வந்து கண்டிப்பாக சொல்ல முடியும். அதாவது துல்லியமாங்கிறத விட கிட்டத்தட்ட அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதகத்தை சொல்கிற மாதிரி ஓரளவு சொல்ல முடியும். இப்போ சனியோட தாக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, பொதுவாக வந்து குரு வந்து ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகுதுன்னா குரு இருக்கக்கூடிய இடத்தை ஆக்டிவேட் பண்ணும். அப்போது இப்போ மிதுனத்துக்கு வரப்போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்த வருஷம். அப்போ மிதுனத்தை வந்து அதை ஆக்டிவேட் பண்ணும். அடுத்தது குருவோட பார்வை அங்கேருந்து 5ஆம் இடம் இல்லையா, அப்போ துலாம், அப்போ துலாமையும் ஆக்டிவேட் பண்ணும். அது 7ஆம் பார்வையை தனுசை பார்க்க இல்லையா, தனுசில் அந்த பாவத்தை ஆக்டிவேட் பண்ணும், அங்கே இருக்கக்கூடிய கிரகத்தையும் ஆக்டிவேட் பண்ணும். அதே போல் 9ஆம் இடம் கும்பம், அந்த கும்பத்தையும் ஆக்டிவேட் பண்ணும், கும்பத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தையும் ஆக்டிவேட் பண்ணும். இது வந்து குருவோட தன்மை. பாசிட்டிவான இடமா இருந்ததுன்னா அந்த பாசிட்டிவை அதிகப்படுத்தும், நெகட்டிவான இடமா இருந்தால் நெகட்டிவை அதிகப்படுத்தும். இப்போ 6ஆம் இடம் வந்து கடனை குறிக்கக்கூடிய ஸ்தானம்ங்கிறதுனால உங்கள் லக்னத்துக்கு அது 6ஆம் இடம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஏற்கனவே கேட்டுருந்து கடன் கொடுக்காதவங்க இப்போ கொடுப்பாங்க. ஒரு 5 லட்ச ரூபா கடன் வாங்கியிருந்தீங்கன்னா இப்போ குரு பார்க்கறனால 10 லட்ச ரூபா கடன் ஆகும், அதையும் எடுத்துக்கணும். அப்போ குரு வந்து ஒரு பார்வை செய்யக்கூடிய இடத்தையும் இருக்கிற இடத்தையும் ஆக்டிவேட் பண்ணும். சனி என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டீஆக்டிவேட் பண்ணும். இதை தான் தெளிவாக புரிஞ்சுக்கணும். இப்போ சனி இருக்கிற இடத்தையும் அது வந்து ஒரு மாதிரி கெடுத்துருங்கிறத விட ஆப்ரேஷன் இல்லாமல் நிறுத்துரும். நம்மள வந்து செயல்பாடுகளை கொஞ்சம் முடக்கும், பார்வை செய்யக்கூடிய இடத்தையும் முடக்கும். அப்போ மீனத்துக்கு வரக்கூடிய சனி 3ஆம் பார்வையாக ரிஷபத்தை பார்க்குது, அப்போ 3ஆம் இடத்தையும் கொஞ்சம் முடக்குமா. அடுத்தது 7ஆம் இடம் அதுக்கு கன்னியாச்சா, கன்னியையும் கொஞ்சம் முடக்குமா. 10ஆம் இடம் இல்லையா, 10ஆம் இடம் வந்து எது, இந்த தனுசையும் கொஞ்சம் முடக்கும் இல்லையா. ரைட், இந்த இடங்கள் இங்கே இருக்கக்கூடிய கிரகங்கள், சனிக்கு எத்தனையாவது இடம், எத்தனாவது அங்கே இருக்கக்கூடிய கிரகம் என்னங்கிறத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி தான் பலன் மாறுபடும். இது ஒன்று. அப்போ குரு ஆக்டிவேட் பண்ணணும்னு பார்த்தோம், சனி வந்து டீஆக்டிவேட் பண்ணணும்னு பார்த்தோம். ராகு கேது என்ன செய்யும் அப்படின்னு இருக்கு இல்லையா, அது வந்து அப்படியே தோசையை இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் பரட்டி போடும், அவ்வளோதான். ஏற்கனவே நல்லா போயிட்டு இருந்ததுன்னா அதெல்லாம் பண்ணக்கூடாது, கடிச்சு உட்கார வச்சிடும். ஒன்றும் இல்லாமல் சோம்பேறியாக அடங்கி உட்காந்துருக்கிறத ஆக்டிவேட் பண்ணி விட்டுடும். இது 3ஐயும் தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம வந்து பலன் சொல்கிறதுக்கு முன்னாடி, நான் சொல்கிறது வந்து ஏதோ எதுக்காக சொல்லலை, வணிக நோக்கத்தில் சொல்லலை, பார்க்குற வியூவர்ஸுக்கு வந்து அவங்களுக்கும் கொஞ்சம் நாலேஜ் புரியணுங்கிறதுனால அதை அடிப்படையாக வச்சு சொல்கிறோம். ஸோ இப்போ இந்த 3ஐயும் அடிப்படையாக தெரிஞ்சுக்கிட்டு தான் அடுத்தது வந்து நம்ம பலன் காண முற்படுவோம். இது ஃபஸ்ட்டு பார்ட்டு. இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி வந்து கும்பத்துலேருந்து அடுத்தது சனி வந்து மீனத்துக்கு போகுது. முதல்ல அங்கே இருக்கக்கூடியது வந்து பூரட்டாதி நட்சத்திரத்தோட 4ஆம் பாதம் இருக்குது. அப்போ அது என்ன பண்ணும், அடுத்தது உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு 4 பாதங்களும் அங்கே இருக்குது, அது ஒன்று. அதுக்கு அடுத்தது ரேவதி நட்சத்திரம், அது புதனுடைய நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரத்துலையும் கடக்கும்போது என்னென்ன நடக்கும் அப்படின்னு ஒன்று கேட்குறீங்க, அதை முதல்ல எடுத்துப்போம். இப்போ டிகிரி வைஸாக பார்த்தீங்கன்னா ஒரு நட்சத்திரத்துக்கு வந்து 13 டிகிரி 20 மினிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 13 டிகிரி 0.2 அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 13 நிமிடம் 20 செகண்டுன்னு வச்சுக்கலாமா. அப்படி எடுக்கும்போது அப்போ ஒரு நட்சத்திரத்தில் பூரட்டாதி நட்சத்திரத்தோட 3 பாதங்கள் வந்து கும்பத்திலேயே முடிச்சிடும், 4ஆவது பாதம் மட்டும்தான் அங்கே போகுது. அப்போ வந்து அங்கே பார்த்தீங்கன்னா 3 டிகிரி சம்திங் தான் இருக்கும். அதை எப்படி சனி கிராஸ் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படிங்கும்போது, இப்போ மீன ராசியை எடுத்துக்கணும். மீன ராசிங்கிறது கடல், அது ஒரு நீர் ராசி. 2வது அறிவை குறிக்கக்கூடிய ஒரு ராசி. அப்போ அந்த இடத்துலையே குரு இருக்குது. அப்போ அங்கே இருக்கும்போது என்ன பண்ணும்னா, குரு என்னென்னத்தெல்லாம் குறிக்குதுன்னா கல்வியை குறிக்கும், நிதியை குறிக்கும், குழந்தைகளை குறிக்கும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வருதுல்ல. அங்கே வரும்போது என்ன பண்ணும் சனி, பூரட்டாதி நட்சத்திர சாரங்களில் வரும்போது கல்வி ரீதியாக இல்லை நிதி சம்பந்தப்பட்ட புதிய சட்டங்களை ஏதாவது அமலுக்கு கொண்டு வரும். அடுத்தது குழந்தைகள் தொடர்பான நலத்திட்டங்கள் இருக்கலாம் இல்லையா. இப்போ நிறைய சொல்கிறோம், இந்த வந்து சில இடங்கள்ல இந்த கருக்கலைப்பு இந்த மாதிரி சட்டத்திட்டங்கள்லாம் கூட சில நிறைய மாற்றங்கள் வருது இல்லை. மகப்பேரில் சில நலத்திட்டங்களை கொண்டு வரலாம், மாற்றங்களை கொண்டு வரலாம், இந்த மாதிரி 2. அடுத்தது கல்வி நிறுவனங்கள் அப்படின்னு சொல்கிறோம்ல, கல்வி உங்களுக்கு படிப்பு நல்லா வருதுன்னா புதனை தான் பார்க்கணும். கல்வி நிறுவனங்களை உருவாக்குறது,
பாடத்திட்டங்களை உருவாக்குறது இப்படிலாம் எடுக்கிறோம்ல, இதுலலாம் வந்து சில மாற்றங்களை அது உருவாக்கும். அப்படின்னா ஏற்கனவே நல்ல திட்டங்களாக இருந்தால் கூட அதில் ஒரு மாற்றங்களை உருவாக்கிடும். அப்படி இல்லையா, ஏற்கனவே உள்ள ஒரு திட்டங்கள் சுமாராக தான் இருக்குது, இதில் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா, அந்த இடங்கள்ல அது முதல்ல வேலை பார்க்க ஆரம்பிக்கும். அதே போல் நிதி சார்ந்த திட்டங்கள், இப்போ பென்ஷன் ஸ்கீம்லாம் கொண்டு வராங்க இல்லையா, அதில் ஏதாவது மாற்றங்கள் வரும். வங்கிகளோட டெபாசிட் உதாரணம் பார்த்தீங்கன்னா, இப்போ நேஷனலைஸ்ட் பேங்க்கு நிறைய பேங்க்குகள்லாம் பார்த்தீங்கன்னா டெபாசிட் இன்சூரன்ஸ் ஸ்கீம் அப்படிம்பாங்க. இவங்களுக்கு என்ன டெபாசிட் இருக்கோ அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியை வந்து ரிசர்வ் பேங்கில் வந்து வைக்கணும். அவங்க தானே இந்த மாதிரி சட்டத்திட்டங்கள், இந்த மூத்த குடிமக்களுக்கு என்ன வட்டி கொடுக்கறது, யாருக்கு என்ன வட்டி வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாற்றங்களை கொண்டு வரும். அதே போல் அரசோட நிதியோட வலுவாயை தூக்குறது, கடன் திட்டங்களில் வந்து ஒரு நாட்டிலேருந்து வாங்கும்போது என்னென்ன பாலிசியை மாற்றுறது இருக்கு இல்லையா, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அந்த சனி வந்து அந்த இடத்துல வரும்போது உருவாக்குவார். இந்த பூரட்டாதி நட்சத்திரம் 3 டிகிரியை கடக்கிறதுக்குள்ள இந்த மாதிரி மாற்றங்களை உருவாக்குறது. மேபி பாசிட்டிவாக இருக்கலாம், அது நெகட்டிவாகவும் இருக்கலாம். சில பேருக்கு பாதிக்கப்படும், சில பேருக்கு நல்ல விஷயங்களையும் கொடுக்கும். அப்போ நிதி சார்ந்த திட்டங்கள்லாம் எடுத்துட்டோம்ல, காலபுருஷனுக்கு வந்து அது 12ஆம் இடம். அப்போ 12ஆம் இடம்னா நம்ம விரயத்தை மட்டும்தான் பார்க்குறோம். விரயம்ங்கிறது 2 விரயம் இருக்குது. ஒன்று வந்து உங்கள் வீட்டில் நீங்கள் திருமணம் பண்ணி வச்சிங்கன்னா அதுவும் விரயம் தான், ஆனால் அது சுப விரயம். இதை மருத்துவத்துக்காக செலவு பண்ணிங்கன்னா அசுப விரயம் எடுக்கிறோம்ல, அதே மாதிரி நல்ல திட்டங்களை கொண்டு வரலாம். 12ஆம் இடம்ங்கிறது முதலீடாகவும் வைக்கலாம் இல்லையா. அப்போ நிச்சயமாக டெபாசிட், பேங்கில் வைக்கிற டெபாசிட்டுகள் கொஞ்சம் வட்டியை கூட குறைக்கலாம், இல்லை டெபாசிட்டை ஈர்க்கிற அளவுக்கு ஒரு புது திட்டங்கள் கொண்டு வரலாம் இல்லையா. இது நாட்டுக்காக நம்ம வந்து இந்த சனி பகவான் என்னென்ன திட்டத்தை ஏற்படுத்துறாரு அப்படின்னு பார்க்கணும். அடுத்தது வந்து அது கடல், மீனம்ங்கிறது கடலுங்கிறது நீரை குறிக்கக்கூடியது. அப்போ நீர் சார்ந்த திட்டங்கள், துறைமுகம் சார்ந்த திட்டங்கள், இதுக்காக பட்ஜெட் நிறைய ஒதுக்கலாம் இல்லையா. இது எல்லாம் இந்த கிட்டத்தட்ட மாற்றங்கள். தனி மனித ரீதியாக என்ன கேட்டிங்கன்னா நான் சில விஷயங்களை சொல்லுவேன். கண்டிப்பா. ஏன்னா நம்ம இப்போ பொதுவான விஷயங்கள் நம்ம பார்த்துட்டோம். இதே வந்து தனி மனிதன் அவருடைய ஜாதகத்துல பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் அப்படின்னு முதல்ல எடுத்துக்கலாம். யாரெல்லாம் பூரட்டாதியில இருக்காங்களோ அவங்களுடைய டிகிரியில ஃபர்ஸ்ட், அதாவது கடைசி பாதத்துல இருக்கக்கூடியவங்களுடைய டிகிரியில டிராவல் பண்ண போறாரு. அப்ப அவங்களுக்கு எந்த மாதிரி மாற்றங்கள் நிகழும் நட்சத்திர வாரியா பார்க்கும்போது அப்படி எடுத்துக்கோங்க. இப்போ ஏற்கனவே பூரட்டாதி இப்போ நட்சத்திரத்தை தான் அவர் இப்போ கிராஸ் ஆக போகிறாருன்னு வச்சுக்கோங்க. இப்போ வக்ரத்தில் இருக்கிறதுனால பெரிய அளவுக்கு செயல்நிலை எடுத்துக்க வேணாம். நம்ம சொன்ன மாதிரி உங்கள் ராசிக்கு வந்து உங்கள் லக்னத்துக்கு வந்து குரு எத்தனாம் இடத்தை சேர்ந்தவர், எத்தனாம் இடத்துல இருக்காரு அப்படின்னு பார்க்கணும். மேஷ லக்னத்தை பார்த்தீங்கன்னா பாக்கியாதிபதியாக பார்ப்போம். பூரட்டாதி நட்சத்திரம் குருவோட நட்சத்திரம் தானே. அப்போ குரு வந்து உங்கள் லக்னத்துக்கு எத்தனாம் அதிபதி, உங்கள் ஜாதகத்துக்கு எத்தனத்தை குறிக்கக்கூடியவர் அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போ மேஷ லக்னமாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பாக்கியாதிபதி, ரிஷப லக்னமாக இருந்தாங்கன்னா 8ஆம் அதிபதி, மிதுன லக்னமாக இருந்தால் 7ஆம் அதிபதி, 10. அப்படி எடுத்துக்கிட்டு வரோம்ல. இதை பார்த்து தான் அந்த குரு வந்து அவங்க சாதகங்கள் என்னென்ன பண்ணுறாரு அப்படிங்கிறத முடிவு பண்ணோம். அதனால தான் என்ன பண்ணோம், நம்ம தனிப்பட்ட ஜாதகங்களை பொறுத்து மாறுங்கிறதுனால பொதுவாகவே நிதி சார்ந்த திட்டங்கள், குழந்தைகள் இல்லாதவர்களுக்கு நிறைய பேர் குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே முயற்சி பண்ணி நடக்காரங்க இருக்காங்களா, அவங்களுக்கு வந்து அது கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாடுகளை வந்து ரொம்ப முக்கியமாக குறிக்கணும். வெளிநாட்டோட சில ஒப்பந்தங்கள் உருவாக்கும் இல்லையா, அது அரசை பொறுத்த வரைக்கும் ஒப்பந்தங்கள். தனிநபர்கள் வெளிநாட்டுக்கு போகிறதுக்குன்னு சில பேர் முயற்சி பண்ணியிருப்பாங்கல்ல. ஸோ அந்த பூரட்டாதி நட்சத்திரத்தில் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதங்களை கடந்துருச்சு. இப்போ 4ஆம் பாதத்து தான் மீன ராசிக்கு வருது. அப்போ அந்த ஒரு பூரட்டாதி நட்சத்திரத்தை கடக்கிற வரைக்கும் அந்த பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் வந்து எந்த விஷயங்களையும் தெளிவாக செய்ய முடியாமல் ஒரு ஸ்தம்பிக்க வைக்கும். அதுக்கப்புறம் விட்டுட்டு போகிறப்ப சனி கொடுத்தால் எவர் தடுப்பாருங்கிற மாதிரி ஒரு நல்ல ஞானத்தையும் நல்ல ஒரு வழியையும் நல்ல அது முன்னேறுவதற்கான ஒரு படிக்கட்டையும் அமைச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு ஓடிடுவார். இப்போ அந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சொன்னீங்க பொதுவாக இது நடக்கும். அங்கேருந்து நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த 3, 5 இந்த பார்வைகள் எல்லாம் சனி பார்க்குற இடங்களுக்கு இவங்களுக்கு என்ன பலன்கள் கிடைக்கும்? சரி, இப்போ அங்கேருந்து பூரட்டாதி நட்சத்திரத்துலேருந்து பார்க்குறாருன்னு கேட்டிங்கன்னா அங்கேருந்து 3ஆம் இடம் பார்த்தீங்கன்னா ரிஷபம் தானே. ஆமாம். அப்போ ரிஷபத்தோட கார்த்திகை நட்சத்திரத்தோட 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் தான் அங்கே வரும். அப்போ இங்கே இந்த கரெக்டாக இத்தனை டிகிரியில் உட்காரும்போது, அதாவது வந்து ஒரு ராசியும் 30 டிகிரி இல்லையா, மீனத்தில் 3 டிகிரி சம்திங் வரைக்கும் வந்து இந்த பூரட்டாதி நட்சத்திரம். அப்போ அங்கே பார்த்தீங்கன்னா கார்த்திகை நட்சத்திரத்தோட 2ஆம் பாதம் இருக்கு இல்லையா, அது கிட்டத்தட்ட அங்கே கிராஸ் ஆகும் இந்த 3ஆம் பார்வையில். அப்போ பூரட்டாதி நட்சத்திரத்தை கிராஸ் பண்ணுற வரைக்கும் அங்கே சூரியன் இருக்குல்ல ரிஷபத்தில் இருக்கக்கூடிய அந்த கார்த்திகை நட்சத்திரத்துக்கு ஒரு சின்ன சின்ன பாதிப்புகள், மாற்றங்கள் வரும். இதை பாதிப்புகளாக எடுக்க வேணாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிஷப ராசிக்கு சனி வந்து 9ஆம் இடத்துக்கும் 10ஆம் இடத்துக்கும் உரியவர். அப்போ அங்கே 9ஆம் இடத்துக்கும் 10ஆம் இடத்துக்கும் உரியவராக இருந்து 11ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறதுனால அப்படி எடுக்கணும். நீங்கள் 9, 10க்கு உரியவர் தர்ம கர்மாதிபதி 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் உட்காந்துட்டு ராசியை பார்க்கறதுனால
இது வரைக்கும் என்னென்னலாம் திட்டம் போட்டு வச்சு அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாமல் தடுக்கிறாங்களோ, இது வந்து ரிஷபராசியில் கார்த்திகை நட்சத்திரங்களுக்கு பிறந்தவர்களுக்கான பலனை நான் இப்போ சொல்லிட்டு இருக்கேன். அவங்களுக்கு வந்து அதை வந்து டேக் ஆஃப் ஆகக்கூடிய காலம் அப்போ வந்து உருவாகி கொடுக்கும். ஸோ அப்படி தான் அதை ப்ளஸ்ஸாக பார்க்கணும், மைனஸாக பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ 3வது இடம் நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது 7ஆம் பார்வையா வந்து எந்த இடத்தை பார்க்கும், எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதிரி நடக்கும்? கரெக்டாக சூரியனுடைய நட்சத்திரம் தான் அடுத்ததையும் பார்க்குது. ஏன்னா கன்னி ராசி இல்லையா, கன்னி ராசியில் பார்த்தீங்கன்னா உத்திரம் நட்சத்திரத்தோட ஒரு பாதம் வந்து சிம்ம ராசியோட முடிஞ்சிடும். ஆமா. 2ஆம் பாதம்ங்கிறதுல அதே போல கரெக்டா அந்த அதே 2ஆம் பாதத்துடைய பார்வை தான் அதே அந்த 3 டிகிரி அந்த 0.2 அந்த சம்திங் வருது இல்லையா, அந்த இடத்த ஆப்ரேட் ஆகும். அந்த இடத்துல ஆப்ரேட் ஆகும்போது கன்னி ராசிக்காரர்களுக்கு சூரியன் வந்து 12ஆம் இடம் இல்லையா, அப்போ அங்கே சனி பார்க்கும்போது என்ன ஆகும்னா அவங்களோட செலவுகள் வந்து கட்டுப்படுத்தப்படும். முதல் விஷயம், செலவுகள்ங்கிறத விட தேவையில்லாமல் சில விஷயங்கள் நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால இருக்குதோ இல்லையா அந்த செலவுகளை செஞ்சே தீவனம், நிர்பந்தமான சில செலவுகள் உருவாகிருக்கும் இல்லையா, அந்த செலவுகளை வந்து அது கட்டுப்படுத்தும். அப்படி தான் அவங்களுக்கு பார்க்கணும். ஏன்னா கன்னிக்கு வந்து சூரியன் வந்து 12ஆம் இடத்துக்குரிய கிரகம். அப்போ 12 அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா சரியா இந்த 12ஆம் இடத்துக்கே சில விஷயங்கள் இருக்கு இல்லையா, எங்கேயாவது ரொம்ப தூரதேசங்கள் பயணங்கள்லாம் வச்சுருப்பாங்கல்ல, இதை வந்து சரியாக பண்ண முடியாமல் ஏற்கனவே போயிருந்தனா ஓகேவாயிடும். ஏற்கனவே நினைச்ச நேரத்துக்கு போயிட்டு இருந்தவங்க இப்போ போகணும்னு நினைச்சா கூட 6 மாதம் அதுக்காக திட்டமிட வேண்டிய ஒரு சூழல் உருவாயிடும். சில நேரங்களில் இப்படி கூட பிரட்டி போட்டுரும், சில நேரங்களில் இப்படி தான் வந்து அந்த இடத்துக்குரிய பலன் கொடுக்கணும். அடுத்தது 10ஆம் பார்வை. 10ஆம் பார்வையாக வந்து கேதுவை பார்க்குறாரு. மூல நட்சத்திரத்தோட முதல் பாதத்தை பார்க்குறாரு அப்படின்னு வச்சுக்கோம். அப்போ சனி வந்து கேதுவை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த மூல நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்க இல்லை தனுசு ராசியை சேர்ந்தவர்கள், அவங்க ராசியில் வந்து கேது எங்கே இருக்குன்னு பார்க்கணும். ஏன்னா ராகுக்கும் கேதுக்கும் சொந்த வீடு கிடையாது இல்லையா, அதனால பார்க்கணும். அப்போ கேதுவை வந்து சனி கிராஸ் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று எல்லாத்தையும் விட்டுட்டு பக்தியில் அதிகமாக மூழ்கிடுவாங்க. அப்படி இல்லைன்னா நம்ம கடவுளையே கும்பிடக்கூடாது, என்ன பிரயோஜனம், எத்தனை தடவை கோயிலுக்கு போகிறோம், அவன் சொல்கிறது ஒன்று கூட நடக்க மாட்டுது, கடவுளா இல்லை கல்ல அப்படின்னு திட்டுறாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு மனநிலைக்கு வந்துடுவாங்க. ஸோ இந்த 3 தான் வந்து அந்த பார்வையோட முக்கியமான பாயிண்ட்ஸ் அப்படின்னு எடுக்கணும். கேதுவை பொறுத்த வரைக்கும் அவங்க ஜாதகத்தில் எந்த இடத்துல இருக்காருன்னு பார்த்து தான் அதை முடிவு பண்ணணும். ராகு கேதுக்கு மட்டும் அது ஒரு ஸ்பெஷாலிட்டி கவனிச்சு தான் முடிவு சொல்லணும். ஸோ இதுதான் வந்து அந்த சனியினுடைய ஆரம்பம், அதாவது பூரட்டாதிக்குள்ள நுழைஞ்சு அந்த 3 டிகிரியை கிராஸ் பண்ணும்போது இந்தந்த இடங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரங்களுக்கு இந்த மாதிரி நடக்கும். அடுத்ததாக உத்திரட்டாதி நட்சத்திரம், சனியினுடைய சொந்த நட்சத்திரம், அதுல அவர் டிராவல் பண்ண போறாரு. முதல்ல உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும்? உத்திரட்டாதி அப்படின்னு பார்க்கும்போது அந்த நட்சத்திரத்தோட ஒரு ஸ்பெஷாலிட்டி நம்ம முதல்ல பார்க்கணும். ஏன்னா பூரட்டாதியை பார்க்கும்போது மெயினாக கும்பத்தை ஒட்டி தான் பார்ப்போம். உத்திரட்டாதி அப்படின்னு வரும்போது பொதுவாகவே வந்து மாற்றங்களை அதிகமாக விரும்பக்கூடிய நட்சத்திரம் இருக்குல்ல, அது வந்து உத்திரட்டாதி. அவங்களுக்கு எப்போதுமே ஒரே இடத்துல இருக்கிறது பிடிக்காது, ஒரே வேலையை செஞ்சுட்டு இருக்கிறது பிடிக்காது. இடத்த அடிக்கடி மாற்றும் அல்லது வீட்டை அடிக்கடி மாற்றும், ஏதாவது மாற்றிக்கிட்டே இருப்பாங்க, தொழில் அடிக்கடி மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. அந்த ஒரு மாற்றமும் தான் அவங்களுக்கு முன்னேற்றத்தையும் கொடுத்துட்டு இருக்கும். ஒன்று அதுக்கு வந்து உத்திரட்டாதிக்கு என்ன சொல்கிறோம், முரசு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, தமிழில் வந்து முரசுன்னு பேர் இருக்குது. இந்த நட்சத்திரத்தோட பெயரை வந்து தமிழில் எழுதிட்டு வரும்போது உத்திரட்டாதிக்கு முரசு அப்படிங்கிறாங்க. முரசு எப்போதும் ஒலிச்சிக்கிட்டே தானே இருக்கணும், அது ஓரமாக இருந்தால் அதுக்கு பவர் கிடையாது இல்லை. ஒன்று அவங்க எப்போதுமே தன்னுடைய இருப்பு நிலையை நான் எங்கே இருக்கேங்கிறத காமிச்சிக்கிட்டே இருக்கணும் அவங்க. அதே போல் யாருக்காவது ஏதாவது செய்தால் கூட நான் செஞ்சேங்கிறது தான் சொல்லன்னா கூட யாரையாவது விட்டாவது சொல்லிக்கிட்டே இருக்கணும், சொல்ல வைக்கணும். ஒன்று அதே போல் அவங்களுக்கு வந்து இந்த ஆன்மீக பெரியவர்கள் இருக்காங்கல்ல, அது மாதிரி ஒரு துறையில் சார்ந்த முன்னணி குரு மாதிரி இருப்பாங்க இல்லையா, இவங்களுடைய தரிசனமும் நட்பும் எளிதாக கிடைக்கும். அப்புறம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தவங்களை பிறந்த பெண்கள் இருக்காங்கல்ல, அவங்க வந்து இந்த குடும்பம் செதறிடக்கூடாதுன்னு கட்டி காக்கிறதுல ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாக இருப்பாங்க. இதெல்லாம் வந்து அவங்களோட இந்த இப்போ முக்கியமான கேரக்டரில் சொல்லிட்டே வரேன். அதே சமயத்தில் என்னென்னா, உங்களை வேணான்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா என்ன தான் அத்தனை வருஷம் பழகினாலும் சரி அந்த செகண்ட் கட் பண்ணிடுவாங்க. முடிவு வேணும்னு முடிவு பண்ணிட்டு அவங்க எவ்வளோ தான் பகையாளியாக இருந்தாலும் போய் பேச ஆரம்பிச்சிடுவாங்க. இந்த மாதிரி 2 எக்ஸ்ட்ரீம் லெவலும் அவங்கள்ட்ட இருக்கும். இது உத்திரட்டாதி, சனியோட நட்சத்திரம் இல்லையா, ஆனால் எடுத்த விஷயங்களில் உறுதியாக நிற்பாங்க அவங்க. அப்போ அந்த இடத்துல சனி கிராஸ் ஆகுது. அப்போ சனி கிராஸ் ஆகும்போது பொதுவாக அந்த இடத்துல சனி எடுக்கும்போது சனிக்கு வந்து என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னா, முதுமை, சீனியர் சிட்டிசன்ஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப கடும் உழைப்பாளிகள், தொழிலாளர்கள் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி உழைப்பாளர்கள். அப்புறம் அதுக்கு ஒரு நேரம் வந்து நம்ம நீளந்தான்னா கூட அது கருப்பை ஒட்டி தான் பார்க்க போகிறோம்ல. ஸோ ஆப்பிரிக்க நாடுகளில் ஏதாவது நல்ல மாற்றமோ முன்னேற்றமோ ஒரு அதிகப்படியாக பேசப்படக்கூடிய அளவுக்கு ஆப்பிரிக்க நாடுகளில் ஒரு விஷயம் ஏற்படும் முதல்ல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சனியை வந்து பொதுவாக தொழில்துறை அப்படின்னு தானே சொல்கிறோம். அப்போ தொழில் அப்படிங்கும்போது தொழில் ரீதியான பல புதிய சட்டங்கள் அல்லது ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்டங்களை வந்து மாற்றுவாங்க.
ஏன்னா சனி வந்து அதை உருவாக்கி கொடுக்கும். இப்போ ரொம்ப நிறைய திட்டங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த புதிய பென்ஷன் திட்டம்லாம் எடுத்துருங்க, எங்களுக்கு பழைய மாதிரி கொண்டு வருங்க, இப்படிலாம் நிறைய பேசிகிட்டு இருக்காங்கல்ல. அந்த மாதிரி திட்டங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. சீனியர் சிட்டிசன்களுக்கு வந்து அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. உழைப்பாளர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ்லாம் இப்போ நிறைய வந்துகிட்டு இருக்கு. சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் வருது. இப்போ சாம்சங் கூட இடையில பிரச்சனைலாம் பார்த்தோம் பார்த்தீங்களா. அப்போ பார்த்தீங்கன்னா தொழிலாளர்களோட உரிமைகள் வந்து தொடர்ந்து குறைஞ்சிக்கிட்டே வருது பாருங்கள். இந்த இதில் வந்து ஒரு மாற்றம் வரும் கண்டிப்பாக. தொழிலாளர்களுக்கு ஏதாவது நல்ல விஷயங்களை உருவாக்கி கொடுக்கணும். அது பென்ஷன் திட்டமா, இல்லை மற்ற நலத்திட்டங்களா, இல்லை வந்து அவங்களோட உரிமைகள் பாதிக்கப்படாத வகையில் ஏதோ மாற்றங்கள் நிச்சயமாக உருவாகும். இது முதல்ல உழைப்பாளர் வர்க்கத்துக்கு. அடுத்தது முதியவர்கள் இருக்காங்க இல்லையா, முதியவர்களுக்கு வந்து மருத்துவம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து ஒரு நல்ல மாற்றம் உருவாகும். இந்த சில இன்சூரன்ஸ் ஸ்கீம்லாம் கொண்டு வராங்கல்ல முதியோர்களுக்குன்னு சொல்லிட்டு, இப்போது படித்தவர்களுக்கு வேலையில் இருக்கிறவங்களுக்கு இதை இன்சூரன்ஸ் ஸ்கீம் பண்ணிடுவாங்க. விவசாயிகள் தொழிலாளர்களுக்கெல்லாம் அவங்களுக்கு நிறைய பேர் இன்னும் கிராமங்களில் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஆட்களுக்கு ஏதாவது நல்ல திட்டங்கள் கொண்டு வரதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதையும் தாண்டி அது வந்து ஒரு கடல் ராசி, அதில் சனி இருக்கு இல்லையா. அப்போ கடல் சார்ந்தப்பட்ட இந்த இரும்பு சம்பந்தப்பட்ட ஏற்றுமதி தொழில்களுக்கு அதிக முன்னேற்றம் வந்து இந்த 2 வருஷத்தில் எதிர்பார்க்கலாம். இதெல்லாம் நிறைய நடந்துகிட்டு இருக்கோம். தனி மனிதர்கள் அப்படின்னு பார்க்கும்போது உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் வந்து அந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் அந்த 4 பாதங்களையும் கிராஸ் பண்ணுற வரைக்கும் அவங்க என்னென்ன திட்டங்கள் தான் போட்டு வச்சுக்கலாமே தவிர இம்ப்ளிமெண்ட் பண்ணி வைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி அந்த மாற்றங்கள் உருவாகும். வேறு என்ன எதிர்பார்க்குறீங்க? அடுத்தது வந்து சனி வந்து ஒரு இந்த ராசியில் போகுது இல்லையா, ஜலராசி நீர் ராசியில் போகிறதுனால சில இடங்களில் இந்த நீர்ப்பெருக்கு இருக்கு இல்லையா, இந்த வெள்ளம் அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் ஏற்படுவதற்கு ஒரு காரணம் உருவாகும். ஆப்பிரிக்க நாடுகளுக்கான சுகாதார திட்டங்கள் நிறைய மேம்படும், நலத்திட்டங்கள் மேம்படும். கனடாவில் ஒரு சின்ன நெருக்கடியோ ஏதோ ஒரு குழப்பமோ உலக அளவில் கனடா வந்து பரபரப்பாக பேசப்படும். இந்த கனடாங்கிறதே வந்து உங்களுக்கு மீனராசி குறிக்கக்கூடிய ஒரு இடம். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு தானே இருக்கோம். அப்போ அங்கே சனி போகும்போது அந்த இடத்துல ஏதோ ஒரு சில விஷயங்கள் அவங்க சட்டத்திட்டங்களை மாற்றுறாங்களா, விசா சம்மந்தப்பட்ட திட்டங்களை மாற்றுறாங்களா, வெளிநாட்டுக்காரங்கள் உள்ளார வரும்போது அவங்களுக்கு ஏதாவது புதுசாக நிபந்தனைகளை விதிக்கிறாங்களா, அப்படிங்கிற மாதிரி அதில் ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் உருவாகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. கடந்த காலம் நம்ம செய்த விஷயங்கள்ல எது பர்ஃபெக்டாக செஞ்சுருக்கோம், எந்த இடத்துல நம்ம தவறி இருக்கோம், அதை எப்படி சரி பண்ணுறது, இதை பார்த்துக்கலாம். ரொம்ப நல்லா பண்ணணும்னா அந்த ஆன்மீக தரிசனங்கள்லாம் ஏதாவது பெண்டிங் இருந்ததுன்னா போய் பார்க்குறது ரொம்ப நல்லதாக இருக்கும். அப்போ சிம்மத்துலேருந்து ஆரம்பித்து மகரம் வர்ற வரைக்கும் சனி கிராஸ் பண்ணுற பீரியடில் அதிகமாக பாதிக்கப்பட்ட ரிஷபராசிக்காரர்கள் இருந்திருப்பாங்க. ஒன்று ஒன்றா திட்டம் போட்டு எதுவுமே நடக்காம சாதிக்கணும்னு போட்டு சரிக்கு விழுந்துகிட்டே இருந்திருப்பாங்கல்ல. அவங்களுக்கு கும்பத்தில் சனி வந்ததுக்கு அப்புறம் தான் லேசாக மூச்சு விடுறதுக்கு ஒரு வாய்ப்பு.